தமிழகத்தை ஆளும் பினாமி அரசு மத்திய அரசிற்கு அடிபணிந்து விட்டதாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் எல்லையம்மன் கோவில் குளத்தை தூர்வாரி அந்த பணிகளை திமுக சார்பில் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த தொகுதியின் எம்எல்ஏ மா. சுப்பிரமணியன் தலைமையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த நிகழ்வில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பங்கேற்று தூர்வாரினார். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளித்த அவர் அதிமுக அரசு மணல் கொள்ளையிலும் ஊழல் செய்வதிலும் தான் கவனம் செலுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அரசு எவ்வித அக்கறையும் காட்டவில்லை என்றும் சாடினார். ஆனால் இதுவரையில் சட்டமன்றத்தை கூட்டிட வேண்டும் என்று சிந்திக்காத ஒரு ஆட்சி. ஆனால் அதே நேரத்தில் அமைச்சரவையை கூட்டி சட்டமன்றத்தை கூட்டுவது பற்றி விவாதிக்காமல் மத்திய அரசுக்கு எப்படி அடிபணிந்து, எப்படி சரணடைந்து, எப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்பது என்ற நிலையிலே இன்றைக்கு மண்டியிட்டு கிடக்கிறார்களே தவிர வேறு எதுவும் இந்த ஆட்சியில் நடைபெறவில்லை.